தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என்ற பெயரில் மாபெரும் ஊழல் நடைபெற்றிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஊழலை அரங்கேற்றியிருப்பதாகவும் அவர் மிகப்பெரிய விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண். அண்ணாமலையினுடைய இந்த கண்டனம் குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை மீது இந்த குற்றச்சாட்டை அவர் சுமத்தியிருக்கிறார். அண்ணாமலையுடைய ட்விட்டர் பக்கத்தில் இன்று ஒரு 6 குற்றச்சாட்டை முன்வைத்து தற்போது இந்த ஒரு மாபெரும் ஒரு ஊழல் பட்டியல் குறித்த ஒரு விரிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையை பார்க்கும்போது தூய்மை பணியாளரை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என்ற பெயரில் ஒரு மாபெரும் ஊழலை அரங்கேற்றியிருக்கிறார் என்றும் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை இதற்கு திமுக அரசு உடந்தையாக இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். மேலும் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுவதாக அறிவித்து அவர்கள் சென்னை குடிநீர் வாரியம் மற்றும் நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் மூலம் அரசு பணிகளை ஒப்பந்தம் எடுத்து மேற்கொள்ள 524 கோடி மதிப்பில் அடுத்த 7 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருப்பதாக திமுக அரசு அறிவித்திருந்தது. இதனை அடுத்து காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கிகளில் 54 பயனாளிகளுக்கும், சென்னை மத்திய கூட்டுறவு வங்கியில் 33 பயனாளிகளுக்கும் நவீன கழிவு நீரகற்றும் வாகனம் வாங்க கடன் வழங்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு அந்த அறிக்கையின் வாயிலாக திமுக அரசு சார்பில் தூய்மை பணியாளர்களுக்காக வழங்கப்பட்ட சலுகைகளில் ஏற்பட்ட ஊழல் குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுரையை தனது சமூக வலைதள பக்கங்களான ட்விட்டரில் தற்போது தெரிவித்திருக்கிறார். அதில் ஒவ்வொரு நிதியிலும் வழங்கப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட உபகரணங்கள் உள்ளிட்ட அனைத்தும் அது தெல்ல தெளிவாக ஒரு ஆய்வறிக்கையாக அவர் வெளியிட்டிருக்கிறார். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.